கொண்ட ஆதீனம் தன்னை கொல்வதற்கு நடந்த சதி என்று அந்த விபத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். தன்னை ஒரு கார் மூலமாக மற்றொரு கார் மூலமாக விபத்தை ஏற்படுத்தி கொல்வதற்கு சதி நடந்ததாக அந்த நிகழ்ச்சியில் அவர் மேடையில் பேசும் பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இது தொடர்பாக காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை தரப்பிலும் தொடர்பான விளக்கம் பெறப்பட்டிருந்தது. அதுல மதுரை ஆதீனம் சென்னைக்கு இந்த பார்ச்சுனர் காரில் அவர் வந்து கொண்டிருந்த பொழுது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா அருகே இந்த விபத்து நடந்ததாகவும் அப்பொழுது மாருதி கார் ஒன்று எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த பொழுது அதே குறுக்கே மற்றொரு சாலையில சென்று கொண்டிருந்த பொழுது பார்ச்சுனர் காரில் ஆதீனம் அவருடைய காரில் வேகமாக சென்றிருக்கிறார். அப்பொழுது இந்த மாருதி காரின் முன்பகுதியில இவருடைய கார் உரசி சிறிது தூரம் சென்றிருக்கிறது. அதற்கு பிறகு இருதரப்பிலுமே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு இருதரப்பிலுமே சமாதானமாக சென்று விட்டார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது.